ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பேசியல் பண்ணி காமிக்க போகிறேன். தக்காளியும் அரிசி மாவு வச்சு பேசியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க நம்ம பேசியல் போகலாம். தக்காளி நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கேன். மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இல்லை ப்ரெஸ் வச்சு தான் பண்ணணும், பேசியல் போடணும் அப்படிலாம் கிடையாது. சும்மா நம்ம கை வச்சே நீங்கள் பேசியல் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ப்ரெஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம மாவை ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஸ்பூனில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட்டிலாம் நல்லா கலைக்கங்க. இந்த பூடு வந்து நம்ம சமையலுக்கு தான் பூடு சேர்க்கணும்லாம் கிடையாது. பூடு வந்து நிறைய வந்து நம்ம முகத்தில் இருக்கிற பருவுகளுக்கு வந்து நல்லா பூடை வந்து நல்லா நசுக்கி எடுத்துகிட்டு சாறு இருக்குது பார்த்தீங்களா, சாரை மட்டும் போடுங்க. சாரை மட்டும் இந்த பருவு இடத்துல அப்படி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பருவு போயிடும். அதேமாதிரி சேவா திட்டாக இருக்கும், அந்த மாதிரியும் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். சாரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து இந்த பிரசவத்தில் ஆனவங்க தழும்பு வந்து நிறையா இருக்கும். அந்த தழும்பு இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு 50 ஒரு 10-20 பூடை எடுத்து நல்லா சாரை எடுத்துங்க. சாரை எடுத்து ஆலிவ் ஆயில் வந்து ஒரு 100 கிராம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடாமல் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாள் பட தழும்பு வந்து மறைஞ்சிரும். அதே முகத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து புளியாக இருக்கும், நிறைய திட்டுகள் சிவப்பாக திட்டுகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அரை தக்காளி எடுத்து பூடு ஒரு 4-5 பூடை வச்சு அரைச்சி பேக் மாதிரி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நல்லா கழுவிடுங்க. அந்த மாதிரி பூடில் வந்து நிறையா வந்து மரத்துக்கும் நிறையா இருக்குது. அது மாதிரி பூடு வந்து நம்ம சமையல் தான் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி முகத்தில் இருக்கிற பருவுகள் அதுகளுக்கு நம்ம கை காலை வந்து சிவப்பாக வந்து இந்த முழங்கையில் வந்து இந்த முட்டி சிவப்பாக ஒரு மாதிரி அலர்ச்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சாரை எடுத்து தேய்ச்சிங்கன்னா சரியாக போகும். ஆனால் விஷக்கடி இருந்தாலும் அந்த மாதிரி பருவு இந்த அலர்ச்சி மாதிரி வரும். அதுக்குமே பூடு வந்து நிவாரணம் கிடைக்கிது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சும்மா சாதா மாதிரி பூடை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். தக்காளி சேர்த்து ஒரு பேசில் ஒரு பிளீச்சோ ஏதாவது மாதிரி பண்ணி பாருங்கள். அப்படியே சும்மா லேசாக கரும்புளி முகத்தில் இருந்தாலுமே அந்த பூடை வச்சு நீ சாரை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு கட்டி இல்லாமல் இப்போ நம்ம போடுங்க. சும்மா கையை வச்சு நான் இப்போ எடுத்து போட போகிறேன். அதே மாதிரி பாருங்கள், போடுங்க. கொஞ்சம் இடைவெளி இல்லாமல் விடாமல் போடுங்க. இந்த காலம் புருவத்தில் வந்து நீங்கள் படாத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து புளிப்பு சேர்க்கனால புருவத்தில் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த முடி வந்து உதிரும். ப்ரெஸ் வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ப்ரெஸ் இல்லாத பட்சத்துக்கு, ஏன்னா ரொம்ப பழைய ப்ரெஸ் வச்சு போட்டிங்கன்னா அது கோடு எழுத்துச்சுனாலும் முதல்ல வந்து லேசாக நமக்கு வந்து தழுவு மாதிரி ஆகி போயிடும். அதனால் வேண்டாம், கையை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதான் நம்மளுக்கு எப்போயுமே நல்லது. புருவத்தில் அப்படியே பட்டுச்சுனாலும் நீங்கள் தொடச்சுங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. படுது நம்ம ப்ராப்ளம் ஆயிருமா அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. அதனால் ஒன்றும் கிடையாது. தேவைப்படும்போது அப்படியே ப்ளீச் பண்ணுற மாதிரி அப்படியே லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டே நீங்கள் பண்ணுங்கள். வந்து பிளட் வந்து ரொட்டேஷன் ஆகும். அந்த மாதிரி லைட்டாக மசாஜ் கொடுக்குற மாதிரியே பண்ணுங்கள். ப்ளீச் பண்ணது மாதிரி இருக்கும், உங்களுக்கு பேசியல் போட்டது மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டதுனால இப்போ பையா பண்ணி காமிக்கிறேன். தனியாக நம்மளாக போட்டோம்னா இது வேகமாகவே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாவு சேர்த்துருக்கனால கண்ணுக்குலாம் பாடும், கொஞ்சம் பார்த்தே போடுங்க. ஃபுல்லாக போட்டு கூட புருவத்தை நீங்கள் லைட்டாக தொடச்சிக்குங்க. தொடச்சி எடுத்தால் அது வந்துடும். ஃபுல்லாக பேசில் போட்டேன். இந்த லைட்டாக இப்போ தான் கொஞ்சமாக காயுது. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு ரொம்பையும் காய விட்டுறீங்கன்னா கழுவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம மாவு சேர்த்துருக்கால கட்டி சேர்ந்துக்கிறோம். அதனால் வந்து ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் வச்சாலும் போதும். போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எந்த காலம் எந்த பேசியல் பண்ணாலும், நம்ம இயற்கையில் பண்ணாலும் பார்லரை பண்ணாலும் பண்ணிவிட்டு எப்போயுமே பார்லரை பண்ணால் 8 மணி நேரத்துக்கு வந்து எந்த காலத்துக்கு கூட நீங்கள் வந்து முகத்துக்கு சோப்பு போட்டு கழுவாதீங்க. ஏன்னா நம்ம முகத்தில் நமக்கே தெரியாமல் சின்ன துகள்கள் இருக்கும். அதில் வந்து சோப்பு நிறைய அடைச்சிக்கிச்சுன்னா நமக்கு பேசியல் பண்ண ரிசல்ட் தெரியாது. சும்மா நம்ம நார்மலாக வீட்டில் வந்து இந்த மாதிரி இயற்கையில் பேசியல் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சி 3 மணி நேரம் 4 மணி நேரம், ஏன் நீங்கள் 8 மணி நேரம் கூட சோப் போடாமல் இருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ளீச் வந்து கலர் கொடுக்கறதுக்கு முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ப்ளீச்சே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஏன் சோப் போட்டு கழுவுறீங்க? சும்மா சாதாரணமே வெறும் தண்ணி வெதுவெதுப்பான தண்ணி வச்சு கழுவிக்கிங்க, இல்லைன்னா ஜில்லுங்கிற தண்ணி வச்சு கழுவிக்கிங்க. ரொம்ப சூடாக வச்சு கழுவ வேண்டாம். அந்த மாதிரி கழுவிக்கங்க. சோப்பு வந்து எந்த காரணத்தை கொண்டு போடாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது.
இப்போ பூடில் வந்து நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து வயசானாலும் நமக்கு முகம் சுருக்கம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வயசு கம்மியாக இருக்குது, இளம் வயசுலேயே முகம் வந்து லைட்டாக சுருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சுருக்கம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஸ்பூனு லெமன் ஜூஸு, தேன் ஒரு ஸ்பூன் வச்சு வெள்ளைப்பூடு சாறு வந்து ஒரு ஸ்பூன் 3மே சரிபங்க எடுத்துங்க. எடுத்து நல்லா அது டெய்லி குடிச்சிருங்கன்னா அந்த சுருக்கம் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு மறைஞ்சிரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி சுருக்கம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1/4 மணி நேரம் வச்சு இந்த நல்லா காஞ்சிருச்சு. நான் கழுவிட்டு வரேன். இதுக்கு மேலே காய விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா நம்மளுக்கு சரவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் சும்மா லைட்டாகவே காஞ்சிட்டு இப்போ கழுவிடுங்க, ரொம்பவும் காய விடாமல். பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் முகம் ப்ரெஷ்ஷாக இருக்குது, அது வலுவலுன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு முக்கியமான டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து புருவம் வந்து அடர்த்தி இருக்காது, முடியே இருக்காது. அதை த்ரெட்டிங் பண்ணால் முடி வளரும்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் வளராமையே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நைட் படுக்கும்போது லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ஐப்ரோ பக்கத்தில் விளக்கெண்ணையை தடவிட்டு படுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் கிடைக்கும். முடி வந்து சீக்கிரம் வளர்ந்துடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்னோட பேசிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.